வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மனிதனின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தாங்க இருக்குது. குறிப்பாக யாரோடைய சண்டை இல்லை கோபம் ஒரு பிரேக்கப் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுருவாங்க. ஸோ இது உண்மையிலே கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்ட் இல்லைங்க. உங்களோட ப்ரைவேட் இங்கே பப்ளிக்காக ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேரோட இன்வால்மெண்ட் வந்து இந்த பிரச்சனைகள் பெருசாகுமே தவிர இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்காது. நான் உங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ட்ரை டு ரெஸ்பெக்ட் யுவர் டாட்டர்ஸ் மதர். என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய குழந்தையின் அம்மாவை மதிக்க கற்றுக்கொள், மரியாதை கொடுக்க கற்றுக்கொள் அப்படின்னு போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க? தன்னோட ஹஸ்பண்டுக்கு. இது தேவையே இல்லையே, பக்கத்து ரூம்ல இருக்காரு, பேசினாலே பிரச்சனை முடிஞ்சுருங்க. இப்போ இந்த சின்ன பிரச்சனை வந்து பெருசா மாறி அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இதை எப்படிலாம் தீர்க்கலாம்? டைரக்டா பிரச்சனை யாரோட அவங்களோட போய் பேசுங்க. அப்படி முடியலையா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுங்க. அப்படியும் முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலர் பார்த்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்றைக்குமே உங்கள் ப்ரைவேட்டை பப்ளிக்காக கொண்டு மட்டும் வராது. இது உங்கள் லைஃபே அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்எஸ்எல்சி பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். இன்ஸ்டாகிராம் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.